கான்ட்ராக்ட் போட்டு தான் விஜயும் காவேரியும் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது பசுபதி மூலமாக. இதனால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி வந்து பணத்துக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது விஜய் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. காவேரி பணத்துக்காக இதை பண்ணலை, அவன் தங்கச்சியை காப்பாற்ற தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரியோட குடும்பம் வந்து மொத்தமாக உடஞ்சி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. காவேரியோட வாழ்க்கையை இப்படி பாழ்படுத்திக்கிட்டாலே தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. காவேரி கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, சாரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுடி, என் பிள்ளையால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படுறாங்க. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறாங்க. காவேரி வந்து துரத்தி விட்டுட்டு நீ வெளியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, வெளியில் தான் உனக்கு ஏற்றவ அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு அட்வைஸ் பண்ணுறாரு. அன்பரசை பயங்கரமாக திட்டி விடுறாரு தாத்தா. உன் வேலையை பார்த்துட்டு மறுபடியும் இங்கேருந்து போங்க மாப்பிள்ள, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கிட்ட அன்பரசு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையும், இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். காவேரி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் காவேரி நானும் இப்போ நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தயவு செய்து இந்த விஷயத்தை யாரும் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட காவேரி வந்து உடஞ்சி அழுதுட்டுருக்காங்க. காவேரி நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன சொல்லணும், அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, எல்லோரும் முன்னாடி வந்து ஏன் விஜய் நடிக்கிறீங்க, நான் தான் வேணான்னு உங்களுக்கு எப்போ முடிவு பண்ணிட்டீங்களே விஜய் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு ஒன்று எனக்கு எல்லாமே தெரியும் விஜய், நீங்கள் வந்து என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணதும் எனக்கு தெரியும், அதே டைமில் நான் வேணான்னு முடிவு பண்ணதும் தெரியும். என்னைக்கு வந்து வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அன்றைக்கே வந்து நீங்கள் மாறிட்டீங்க விஜய், ரொம்ப ரொம்ப மாறிட்டீங்க, என்னை உங்களுக்கு வேணான்னு தோணுதில்லை, அப்புறம் எதுக்காக எல்லோரும் முன்னாடி பொய்யா பேசுகிறீங்க, வேணாம் விஜய், என்னை விட்டு கொடுக்காம பேசுகிறேன்ற பேரில் வந்து இன்னமும் நம்ம நடிச்சிட்ருக்க வேணாம், போதும் ப்ளீஸ் நிறுத்திக்கலாம், நான் உண்மையிலே சொல்கிறேனே இவ்வளோ நாள் உங்கள் கூட நான் சந்தோஷமாக நிம்மதியாக அதே டைமில் உண்மையாக தான் வாழ்ந்தேன் விஜய், உண்மையிலே நான் நடிக்கலை, தயவுசெய்து அதை மட்டும் நீங்கள் நம்புங்க, தாத்தா கிட்டே சரி ஒரு பேத்தியா அதே மாதிரி வீட்டில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணாக இருக்கணும்னு நான் நினைக்கல, நான் வந்து உண்மையாக இருந்தேன் விஜய், ப்ளீஸ் அதை மட்டும் நம்புங்க, இப்போவும் சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வேணும்னு தான் எனக்கு தோணுது, ஆனால் நான் வேணாம் நீங்கள் என்றைக்கோ முடிவு பண்ணிட்டீங்க, அது நல்லாவே தெரியும், உங்களால் வந்து விட முடியல பழைய அன்பை, உங்களுக்கு வந்து வெளியில தான் முக்கியம்னு உங்களுக்கு தோணுது, எனக்கு அதுவும் தெரியும், உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, தயவுசெய்து இதுக்கப்புறம் நிம்மதியாக வந்து சந்தோஷமாக நீங்கள் வாழுங்க, உண்மையாக வாழுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சியாக காவேரி தப்பாக புரிஞ்சுட்டுருக்கு அப்படின்றாரு. போதும் விஜய் போதும், நீங்கள் வந்து பேசுனது எல்லாமே போதும், ப்ளீஸ் இதுக்கப்புறம் நிறுத்திக்கோங்க அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி என்னடி நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மா அழறாங்க. விடுமா, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் முடிஞ்சால் நான் வந்து தானே ஆகணும், அவர்கிட்ட கான்ட்ராக்ட் முடிஞ்சு கூட நான் வந்து பிரச்சனையாமல் பண்ண முடியும், அவர் பண்ணது கரெக்டு தான்மா, தயவு செய்து விஜய் யாரும் எந்த கோபமும் படாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் ஒத்துக்கிட்டு தானே கான்ட்ராக்ட் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன், அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், இப்போ என் தங்கச்சி உயிரோடு இருக்காருன்னு காரணமே அவர் தானே, அதனால் எனக்கு எந்த கோபமும் விஜய் மேலே இல்லைம்மா, என்ன அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை என்னால் மறக்க முடியாது, அவ்வளோதான், சரி நாங்கள் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே அழுதபடி காவேரி கூட போகிறாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல பார்க்குறாரு. தாத்தா தடுக்கிறாரு. விடுப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்கா, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் டென்ஷனாக இருக்காங்க, அதுக்கப்புறம் போய் சமாதானப்படுத்தி நானே பேசுகிறேன், உன்னோட நிலைமையில நான் எடுத்து சொல்கிறேன், நீ கவலைப்படாது. இல்லை தாத்தா அது வந்து நான் அன்னைக்கே சொன்னேனே விஜய், இந்த கான்ட்ராக்ட் பேப்பர் வேணாம், இது பெரிய பிரச்சனையை உருவாக்கும், இதை வந்து காவேரி முன்னாடி கிழிச்சு போடுன்னு சொல்லிட்டு நீ கேட்டியா, இப்போ வரைக்கும் அது பெரிய விஷயமா நீ எடுத்துக்காமல் விட்டல, இப்போ பார்த்தியா அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாக்கியிருக்குன்னு சொல்லிட்டு, சாரி தாத்தா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தாத்தா, இப்போ எனக்கு காவேரி வேணும் தாத்தா, காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உங்களுக்கே தெரியல தாத்தா, நீ கவலைப்படாதப்பா, காவேரி உன் பொண்டாட்டிப்பா, என்றைக்குமே உன் கூட தான் இருப்பா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு காவேரி நினச்சி அழுதுட்டுருக்காரு. இங்கே காவேரி விஜய் நினச்சி அழுதுட்டுருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களாம் வந்து இப்படி பண்ணிட்டியேடி, ஏன்டி இப்படி பண்ண, உன் வாழ்க்கை எப்படி பாழாக்கிட்டியேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து குமரன் செம கடுப்பில் இருக்கார். அப்போ வந்து நம்ம தேடி வராரு நம்ம நிவின் வந்து எனக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியுன்றாரு. அதிர்ச்சி அடையார் குமரன், நீ என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நிவின் சொல்கிறாரு. அது கேட்க அதிர்ச்சியாவது குமரனுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தாண்டா, அந்த விஜய் வந்து காவேரியை வந்து ஒரு இயலாமையை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கான், அவனை நான் சும்மா அப்படி விட மாட்டேன், அவன் நல்லவன் நினச்சானே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. விஜயை தேடி போகிறாரு. விஜய் வந்து ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து வண்டியிலேருந்து இறங்கி வராரு. ப்ரோ ப்ரோ உன்னை பார்த்தாலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. என்ன நீங்கள் சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க, அப்படி தாண்டா பிடிப்பேன், சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, காவேரி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு. ரெண்டு பேரையும் சண்டை போடுறதை பார்த்து நிவின் வந்து விளக்குறாரு. ரெண்டு பேருமே வந்து கை எடுக்கப்பட, தயவு செய்து எடுக்க போகிறீங்க பிள்ளையா சொல்லிட்டு விளக்கி விடுறாரு. நீங்கள் முதல்ல விஜய் இங்கேருந்து கிளம்புங்க, அவர் கோவமாக இருக்காரு அண்ணன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்படிலாம் பண்ணுறாரோட என்னால் தாங்க முடியலடான்னு சொல்லிட்டு அழறாரு குமரன். இதோட முடியுது.